நேற்று உங்களுக்கு ஒரு ப்ரெஷ் படம் போட்டு போஸ்ட் கொடுத்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில். என்னடா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் படம் கொடுத்துருக்கான், எக்கனாமிக் ப்ரெஸ்ன்னு கொடுத்துருக்கான், பத்மஸ்ரீ ப்ரெஸ்ன்னு இருக்குது, மேலே இது இருக்குது அப்படின்ட்டு. அந்த ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு முன்னக்கூட்டியே அந்த ப்ராடக்ட்டுக்காக நேம் வச்சது. அந்த ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட நேம் வச்சுருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தகவல் தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க. இந்தியன் எக்கனாமிக் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக், த யுனைடெட் நேஷன் எக்கனாமிக்கல், த வேர்ல்டு பேங்க் எக்கனாமிக்கல், இன்டர்நேஷ்னல் பேங்க் எக்கனாமிக்கல், இதெல்லாம் யார் உருவாக்கினா? இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நமக்கு கரெக்டாக வருது, நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் யார் செஞ்சா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஓனராக இருக்க ஒரே ஒரு ஆள், இதே சிவா தான் செஞ்சது. ஓகேவா? அதை தெளிவுபடுத்துற விதமாக தான் அவங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, எக்கனாமிக்கல் கால்குலேஷன்ஸ்னால் என்னங்கிறது தெரியாது, குளோபல் எக்கனாமிக்கல்னால் என்னங்கிறது தெரியாது, எந்த கண்ட்ரிக்குமே தெரியாது. அது ஒரு விஷயம். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கையாளணும், க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் சிஸ்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், டிஃபிகல்ட் டு ஈக்குவலேஷன் சிஸ்டத்தில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அன்கண்டிஷனல் ஆஃப் ரன்னிங் ப்ராசஸ் சிஸ்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது தெரியாது. ஒரு நிமிஷம், நான் அப்படியே நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு நான் ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கனால வண்டியெலாம் ட்ராவல்ஸ் பண்ணி நிற்கிறது உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி கேட்ட மாதிரி இருக்கும். வண்டியோட சவுண்ட்ஸு எல்லாமே கேட்கும். இவர் எங்கேருந்து தான் பேசுகிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். வாய்ஸை மட்டும் கேதர் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் கேதர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருக்குன்னே இதை பற்றி முன்னக்கூட்டி நான் ஒரு விஷயம் தகவலை கொடுத்துருப்பேன். என்ன தகவல் அப்படின்னு சொல்லி கேட்டால், டாக்ஸ் அண்ட் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருப்பேன். டாக்ஸ் நான் தான் நியமிக்கிறேன், நான் தான் இது பண்ணுறேன், மக்கள் மேலே இவ்வளோ தான் வரிகளை கொடுக்க இயலும், அதற்கு மேல் மக்கள் மேல் இவ்வளோ வரிகளுக்கு கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லுவேன். விஜய் ஏற்கனவே ஒரு கட்சி மீட்டிங்கில் பேசியிருப்பார். மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்கறது வந்து மக்களுக்கே இது பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டால், மக்கள் பணம்லாம் ஒரு இருங்க கிடையாது. சரிங்களா? விஜய்க்கு வந்து அது பொதுவாக அவர் சொன்னது. பொதுவாக இது வரைக்கும் அரசியல் ஆண்டவங்களை பற்றினா ஒரு தகவலை பேசியிருந்தது. கொரோனா டயத்தில் அங்கே பணமே கிடையாது, நக்கிட்டு கிடந்தோம். கேட்டிங்களா? சுத்தமாக கவர்மெண்ட்டில் பணமே கிடையாது, 10 சல்லி நயா பைசா கூட கிடையாது. கடைசியில் அத்தனை கண்ட்ரிஸ் கவர்மெண்ட்டையும் விலைக்கு வாங்கி, நான் எதுக்கு என்னோடய நெட்வொர்த்து இவ்வளோ பெருசு இருக்குது, குளோபல் லெவலில் நான் ஓனராக இருக்கேன், குளோபல் லெவலில் வச்சுருக்கேன் அப்படின்னா சும்மா கிடையாது. அதை விலைக்கு வாங்கி அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு உள்ள பணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி கொடுத்து எல்லாமே உருவாக்கி வச்சுருக்குது. யுனைடெட் நேஷன்லேருந்து, IMFலேருந்து, இன்டர்நேஷ்னல் பேங்கு, வேர்ல்டு பேங்கு. என்ன சார் இன்டர்நேஷ்னல் பேங்குனா என்ன, வேர்ல்டு பேங்க்னா என்ன சார்? வேர்ல்டுனாலே உலகம் தானே, உலகத்துக்கும் இன்டர்நேஷ்னல் பேங்குக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குதா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். இந்த வேர்ல்டு பேங்கோட வேலை என்ன, இன்டர்நேஷ்னலோட பேங்கோட வேலை என்னங்கிறது தெரியுமா? தெரியாது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஓனர் சொன்னால் தானே தெரியும். சொல்கிறேன், தெரிஞ்சு. வேர்ல்டு பேங்கோட வேலை ஸ்டேட்டோட ரன்னிங் ப்ராசஸிங் சிஸ்டத்துக்குள்ளே உள்ளடங்கி வந்துடும். இன்டர்நேஷ்னல் பேங்கோட வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராசஸிங் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை கண்காணிச்சிக்கிட்டு இருந்து அங்கே என்னெல்லாம் நிதி நிலவரங்கள் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே இவ்வளோ ரூபா கடன் கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளோ வட்டியை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வட்டியை கட்டியிருக்காங்க, அதை எப்படி வசூல் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ண வேண்டிய வேலை தான் வேர்ல்டு கவர்மெண்ட்டோட வேலை. வட்டி கொடுத்துருக்குது நான் தான், ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறதும் ஓனர் தான், சிவா தான். அவங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலை அதான் டாக்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க்கு. டாக்ஸ் அண்ட் சிஸ்டத்துக்குள்ளே ரன்னிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க்கு. இன்டர்நேஷ்னல் பேங்கோட ஒர்க்கிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால்,
சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா இதையும் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுறது, அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக கரெக்டாக மொத்தமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல லான்ச் பண்ணி அதுக்கான கலெக்ஷன் சர்க்குலேஷனை ரன் பண்ணுறது. அதாவது நீங்கள் இதை வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல்னு சொல்லி யாருக்குன்னு சொல்லிட்டுனா இதை இன்னும் தெளிவுபடுத்த மாதிரி சொல்கிறேன். மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரங்கள் மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் பேங்குங்கிறது உங்களுக்கு ஒரு கம்பெனி மாதிரி. சில்லறை வியாபாரங்களுங்கிறது அந்த கம்பெனிலேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை ஃபுல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல விநியோகம் பண்ணி அதற்கான ப்ராஃபிட்ஸை ஃபுல்லாத்தையும் ரன் பண்ணக்கூடியது. இன்க்ளூடிங் என்ன அங்கே இன்டர்நேஷ்னல் பேங்கோட முக்கியமான ஒரு வேலை அப்படின்னா, அந்த கம்பெனியும் ரன் பண்ண வேண்டியது, அதாவது மொத்த வியாபாரத்தையும் ரன் பண்ணணும், சில்லறை வியாபாரத்தையும் ரன் பண்ணணும். ஏன்னா சில்லறை வியாபாரத்தை ரன் பண்ணும்போது தான் மொத்த வியாபாரங்கள் நமக்கு சரிவர கிடச்சிட்ருக்கும். அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அங்கே. சும்மா வந்து சில்லறை வியாபாரங்கள் ஆகுமா? ஆகாது. அதை ஆக வைக்கக்கூடிய வேலைகளை ஃபுல்லாக செய்யக்கூடியது தான் மொத்த வியாபாரங்கள். அதுதான் கம்பெனியோட வேலை. அதுதான் இன்டர்நேஷ்னல் பேங்க். கம்பெனின்னா உடனே நீ உடனே மண்டைக்கு எங்கே உனக்கு வரைக்கும் ஆகா கம்பெனி சொல்லிட்டார், அப்போ கம்பெனியை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கம்பெனியை போய் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் இப்போ இந்த டாபிக் பேசணுன்னா நீ உடனே என்ன பண்ணுவேன், ரீல்ஸ் எடுத்துகிட்டு இந்த கம்பெனியில் இவ்வளோ குரோத்து கிடந்தது இந்த அப்படின்னு சொல்லி மெண்டல் தரமாக அந்த மாதிரி ஒரு நியூஸை போட்டுட்ருப்பேன். கண்டிப்பாக நீ தான் பண்ணுவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னக்கூட்டியே உனக்கு அதுக்கான அலர்ட்னேஷனை சொல்கிறேன். ஏன்னா உன்னோட புரிதல் வந்து அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் கம்பெனியை பற்றி பேசிட்டாரு, அப்போ கம்பெனி தான் போடணும். சார் வந்து சில்லறை வியாபாரம், அப்போ சிறு தொழில்களை பற்றி ஒரு வீடியோஸ் போடணும். இந்த மாதிரியான மென்டாலிட்டிகளில் தான் நீ இருந்துகிட்டு இருக்க. இப்போ வரைக்கும் நான் பல தடவை நான் அப்படியே செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், நான் அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உன்னோட அனலைசிங் ஃபுல்லாக எப்படி தெரியுமா இருக்குது, எதை எப்படி பகுத்தாய்வு அறிந்து அதுக்கான செயல்பாடுகளை செயல்படணுமோ அப்படி செயல்பட மாட்டாங்க. சில ஃபைல்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உனக்கு EXA ஃபைல்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஃபைல் மேனேஜரில் மெத்தட் பார்த்திங்கன்னா டபுள் ஃபைல்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பேன். அனலைசிங் சிஸ்டத்தில் போட்டு விட்டோன்னா வச்சுக்கேன், ஆனால் அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம அப்ளிகேஷனை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். அதில் வந்து ஒவ்வொரு ஃபைலும் வந்து டபுளாக இருந்துச்சுன்னா அது அனலைசிங் பண்ணி காமிக்கும். ரீசைக்கிளேஷன்ஸுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய விஷயம், தேவையில்லாத இதெல்லாம் டெலீட் பண்ணக்கூடிய விஷயம். டெலீட் பண்ணது அந்த ரீசைக்குலேஷன் ஃபைலில் கிடக்கும். ரீசைக்குலேஷன் ஃபைல்லேருந்து நம்ம அதை கிளியர் பண்ணிவிட்டு மொத்தமாக கிளியர் பண்ணி அது தேவையே கிடையாது இனிமேல் அப்படிங்கிற மாதிரி கிளியர் பண்ணக்கூடியது இருக்கும். இந்த டபுள் ஃபைல் இருக்குது தெரியுமா, அந்த டபுள் ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அன்றைக்கி அதில் எந்த ஃபைல் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கோ அந்த ஃபைலை மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபைலில் ஃபுல்லாக டெலீட் பண்ணக்கூடியது. இது எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், புரியலையா? அது எப்படி புரியும் உனக்கு? ஆக்சுவலாக அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போது பக்கத்தில் இப்போ ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, 2 பேரும் ஒரே கடையை வைக்காங்க. அண்ணன் கடையில் ரன்னிங் ஆகுது, தம்பி கடையில் ரன்னிங் ஆகலை. தம்பி கடையில் ரன்னிங் ஆகுது, அண்ணன் கடையில் ரன்னிங் ஆகலை. காரணம் என்னதான் இருக்கும் சொல்லு? அந்த வியாபாரத்தில் யார் தலை சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே அது கிடையாது. மெயினாக அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 2மே பக்கத்தில் இருக்கும்போது 2 பேருமே ஒன்று போல் வியாபாரம் பார்க்குறாங்க, 2 பேருக்கும் சரிசமமாக வருதுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படி வரவே வராது. ஏன்னா ஸ்டாக் டிமாண்டேஷன்ஸ் அங்கே ஆயிரும். என்னது ஸ்டாக் டிமாண்டேஷன்ஸ்? நல்லா இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோ. அந்த இடத்துல இஷ்யூஸ் வந்துடும், ப்ராப்ளம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஒய் ரீசன் ஆஃப் தி இஷ்யூஸ்? அந்த இஷ்யூஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவனுக்கு ஸ்டாக்கு கொடுக்குறோன்னா அவனுக்கு ஸ்டாக்கு கொடுக்கணும், அட் தி சேம் டைமில் கொடுக்க முடியாமல் திண்டாட்டங்களாக ஆயிரும். இவனுக்கு கொடுத்தா அவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு பிரச்சனை. அங்கே என்ன ப்ராப்ளம் ஆயிரும். அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்? 2 வியாபாரத்தையும் பாதிக்கும். 2 பேரும் ஒரே ஷாப்பு, ஒரே கடை, ஒரே ப்ராடக்ட், ஒரே இதை வியாபாரம் பண்ணும்போது பாதிப்பாகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி ரன் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயங்கள் தெரியும். ஒரு ஷாப் இருக்குன்னா அந்த ஷாப்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இன்னொரு ஷாப் வைக்கணும். வைக்கும்போது மட்டும்தான் இந்த ஷாப்புக்கும் அந்த ஷாப்புக்கும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எந்த ரவுண்டிங் சர்க்குலேஷன்ஸில் ப்ராசஸ் ஆகி வராங்கங்கிறத கேதர் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
இத்தனை கண்ட்ரிஸை நான் ரன் பண்ணுறேன், இத்தனை கண்ட்ரிஸுக்கு குளோபல் லெவலில் ஒரு ஆள் வெல்த்தாக இருக்கார். சிவா வந்து இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கார், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கான், உலகத்திலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கான். சும்மா கிடையாது. இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு, ஒவ்வொரு இதுக்கு, ஒவ்வொரு ஷாப்புக்கு எல்லா இதையும் வச்சு டாக்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் எல்லா இதையும் ரன் பண்ணி எல்லா ப்ராசஸையும் எடுத்து மெயின்டைன் பண்ணுறான்னா சும்மா கிடையாது. அவ்வளோ ஷாப்ஸையும் ரன் பண்ணணும், அவ்வளோ வியாபாரங்களையும் பார்க்கணும், அவ்வளோ பிஸ்னஸையும் ரன் பண்ணணும். அவ்வளோ பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகும்? அதுக்கேற்ற கஸ்டமர்ஸ் அங்கே அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும், கஸ்டமர்ஸை டெலிவரி பண்ணணும். யூ கேன் திஸ் எ பேட் ஆப் நோட் பண்ணு. ஓகே, கஸ்டமர்ஸை அந்த இடத்துல நான் டெலிவரி பண்ணணும். இப்போ இந்த கஸ்டமர்ஸ் இப்போ ஒரு 10 கடை இருக்குது அப்படின்னா அந்த 10 ஷாப்பும் வேறு ஷாப், அந்த 10 ஷாப்பும் வேறு ப்ராடக்ட்ஸ் வேறு இது. 10 ஷாப்புக்குமே நான் வந்து 10ங்க இது கிடையாது, உலகம் ஃபுல்லாக எல்லா ஷாப்புக்குமே டோட்டலாகவே பண்ணி வச்சது தான் ட்ரேடிங் சிஸ்டம், த வேர்ல்டு ட்ரேடிங் சிஸ்டம். அங்கே கஸ்டமர்ஸை ட்ரேட் பண்ண வச்சு, கஸ்டமர்ஸை வந்து அங்கே டெலிவரி பண்ண வச்சு, அந்த கஸ்டமர்ஸ் வழியாக அவங்களுக்குள்ள சேல்ஸஸ் மெயின்டைன் பண்ணி, அதன் மூலிமா ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணி, அதன் மூலிமா அவங்கள தேவைகளை கஸ்டமர்ஸோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி, அதன் மூலிமா அவங்கள தேவைகளை பூர்த்தி பண்ணி, அதற்கு மூலயமா அங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸன்ஸை அதாவது லாபத்தை லாஸஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொரோனா டயத்தில் ரொம்ப அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லலாம். கொரோனா டயத்தில் வீழ்ச்சி அடையாமல் எப்படி வந்து ஏற்றி கொண்டு போனதுங்கிறது டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே ஒரு கஸ்டமர் இருப்பான், வேறு ஊரில் இருப்பான். அவன் இந்த ஊரில் வந்து இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வாங்குகிறான், ஆன்லைனில் வாங்குகிறான், ஆன்லைன் இல்லாமல் நேரிட்டு வந்து வாங்குகிறான், ஃபோன் கால் அது இதுன்னு. சார் அங்கே ப்ராடக்ட் நீங்கள் வாங்க வேண்டிய ஷாப் இது சார், இன்றைக்கி இவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும் சார். ஒரு கஸ்டமர் வந்து அங்கே ஒரு ஓனர் உட்காந்துருக்கான்னா அவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பேன். ஒரு முதலாளி ரேஞ்சில் வச்சுருப்பேன் ஒரு கஸ்டமரை. நீ வாங்குறது ஒரு ப்ராடக்டாக இருக்கும், நீ வாங்குறது ஒரு ப்ராடக்ட்டு அவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி வாங்கிட்டு கொடுத்துட்டு போவேன். அதில் உனக்கும் லாபத்தை வச்சுருப்பேன். முதலாளிக்கு மட்டும் லாபத்தை வச்சா பிரயோஜனம் இருக்குமா? நீ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிற கடையோட ஓனருக்கு மட்டும் லாபத்தை வச்சா நல்லா இருக்குமா? உனக்கும் லாபம் இருக்கணும் இல்லையா? அதுக்கான லாபத்தையும் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். நீ இங்கே வாங்கிட்டு போவ, இன்னொரு இடத்துல உனக்கான லாபம் ப்ராஃபிட்டாக வரும். அது எப்படி சார் வரும்? நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு வந்து புரியலை சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன். இப்போ இந்த டோக்கன் சிஸ்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெயிண்ட்டுக்குள்ளேயே டோக்கன் போட்டிருப்பேன். அந்த டோக்கன் சிஸ்டமே அதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். நீ ப்ராடக்டை வாங்கிட்டு போவேன், இவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கியிருக்கோம், வந்திருக்கோம், ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கோம், ஒரு 25 ரூபா செலவாயிடுச்சு, பஸ்லேருந்து வந்து 25 ரூபா செலவாயிடுச்சு, அதில் 100 ரூபா டோக்கனை போட்டிருப்பேன். எப்படி? 100 ரூபா டோக்கனை போட்டிருப்பேன். நீ இத்தனை கிலோமீட்டர்லேருந்து வந்து வாங்கியிருக்கேல்ல, உனக்கு ஒரு 75 ரூபா லாபமாக இருக்கணும்ல. நீ வந்து வாங்கினது ஒரு 1000 ரூபா பொருள், 1000 ரூபா பொருளை உனக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பேன். அதுதான் ப்ராடக்டோட உனக்கு கிஃப்ட். ஸோ லாபம் இல்லாமல் எந்த வியாபாரத்தையும் நான் பண்ண மாட்டேன். இப்படி தான் எல்லா பொருட்களையும் டோக்கன் வச்சுருப்பேன். நான் அடிக்கிற பீடி கூட, ஏசி பீடியில் கூட 2 ரூபா டோக்கன் வச்சுருந்தேங்க. 1 ரூபா டோக்கன் வச்சுருந்தேன். ஒரு தீப்பெட்டியாவது வாங்காத அளவுக்காவது உனக்கு டோக்கன் வச்சுருந்தேன். பீடி வாங்குற மாதிரி தீப்பெட்டி வாங்குறதுக்கு வழி இல்லையே. ஏசி பீடியில் கூட நான் டோக்கன் வச்சுருந்தேன். பெயிண்ட்டு வாளியில் அது என்ன பெயிண்ட்டுக்குள்ளே அப்புறம் புட்டி பவுடருக்குள்ளே இந்த மாதிரிலாம் டோக்கன் வச்சுருந்தேன். இந்த டோக்கன்லாம் எதுக்காக கொடுக்குறோம், எதுக்காக சேல்ஸை மெயின்டைன் பண்ணதுக்கா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. உங்களோட வாழ்வாதாரத்தையும் மெயின்டைன் பண்ணால் தான் என்னோடய வாழ்வாதாரங்களும் நல்லபடியாக நடக்கும். இதா உங்களுக்கான விஷயங்களை நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்தா தானே எனக்கான விஷயங்கள் கரெக்டாக கிடைக்கும். அப்போ உனக்கான விஷயத்தை நான் கரெக்டாக கொடுக்கணுமா வேண்டாமா? உனக்கான லாபத்தை நான் கரெக்டாக கொடுத்தா தான், உனக்கான வரவுகளை நான் கரெக்டாக கொடுத்தா தான், உனக்கான சம்பளத்தை கரெக்டாக கொடுத்தா தான் எனக்கான சம்பளம் கரெக்டாக கிடைக்கும். இது உண்மையாக இல்லையா? நான் லாபம் வாங்குறேங்கனாலும் அது எனக்கு சம்பளம் தானே. நீங்கள் லாபம் வாங்கினாலும் அது உங்களுக்கு சம்பளம் தானே. நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேனாலும் அது சம்பளம் தான். அந்த சம்பளம் எனக்கு கரெக்டாக பல மடங்கு கூட கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கான விஷயத்தை நான் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கும்போது தான் எனக்கான விஷயம் கரெக்டாக கிடைக்கும். எதுக்கு ஓனருக்கா? எம்ப்ளாயிஸுக்கான விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுக்கும்போது தான் நமக்கான, அவங்களுக்கு எவ்வளோ கூட கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கான வரவுகள் வரும். இதை தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு, இதை புரிஞ்சு பார்த்துக்கிட்டு ஓனர்ஸ் செயல்படணும். இது இந்த தொழிலில் மட்டும் கிடையாது, ஃபைனான்ஷியல் சிஸ்டத்துலேயே இருக்குது. வட்டிக்கு விடுறதுலேயும் இருக்குது, கேட்டிங்களா? வட்டி கொடுக்குறதுலேயும் இருக்குது.
இந்த மாதம் எனக்கு சரி நான் சொன்ன தேதிக்கு முன்னக்கூட்டியே கொடுத்துட்டேன், இதை வச்சுக்க ஒரு 50 ரூபா நீ அப்படின்னு கொடுக்கறது. இந்த மாதிரி அன்பு பரிசு அளிக்கிறதுங்க சொல்லலாம். லவ்வபிள் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு முதலாளி கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஒரு தொழிலாளியும் கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. இது வரைக்கும் முதலாளிகள் நீங்கள் எப்படி இருந்தீங்கங்கிறது தெரியாது. இனிமேலாவது நான் சொன்ன விஷயங்களை கேதர் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிட முயலுங்க. இல்லை அதை கேதர் பண்ணி அதுக்குள்ளே என்ன சீக்ரெட்ஸ் இருக்குது, அதன் மூலயமா நமக்கு என்ன லாபங்கள் பெருகுது, அதன் மூலயமா நமக்கு வெல்த்தே எங்கேருந்து இருக்குது? எம்ப்ளாயீஸுக்கு வெல்த்து எங்கே இருக்குது? அவங்க தான் வெல்த்தே. அதே மாதிரி அவங்களோட ஓனரு எல்லாருமே, நீங்கள் ஓனருக்கு சரியில்லாட்டால் கூட நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு புரிய வைத்து சரியான வழிகளில் முன்னேறதுக்கான விஷயங்களையும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் முதலாளி ஆகலாம். நீங்கள் முதலாளி ஆகிறீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸு இன்னொரு ஆளை அதுக்கு உங்கள் இடத்துக்கு கொடுக்குற மாதிரியான விஷயங்களை வச்சுக்கணும். இப்போது நம்ம ஒரு இடத்த வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஐயோ ஓனர் கஷ்டப்படுவார, இன்னொரு ஆள் இல்லைன்னா அவருக்கு, நம்ம ஒரு ஆள் வேலைக்கு விட்டு போயிட்டோன்னா இன்னொரு ஆள் அவருக்கு தேவைப்படுமே, அப்போ அதுக்கான ஆளையும் நம்ம அங்கே தேடி பிடிச்சி கொடுத்துட்டு போகணுங்க. இதுதான் ஒரு நல்ல எம்ப்ளாயீஸுக்கு அழகு. அவன் தான் ஒரு பெரிய முதலாளிக்கான தகுதிக்கான விஷயங்களை பெறக்கூடிய நல்ல மனிதன். ஸோ அப்படி வாழணும். எந்த தொழிலை கற்றுக்கிட்டாலும் கூட இருக்கவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். புதுசாக வந்தவன் கற்றுட்டு 4 நாளில் போயிடுவான் வச்சுருவான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எத்தனை பேர் புதுசாக வந்தாலும் நம்ம கற்றுக் கொடுக்குறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் கூட ஒரு பெரிய லெவலில் வந்தால் கூட, எனக்கு இந்த தொழிலை பற்றியே தெரியாது, அன்னைக்கு அந்த சார் இருந்தார், அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. எப்படி? அன்னைக்கு இங்கே ஒரு அண்ணா வேலை பார்த்தாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த பொருள் இந்த மாதிரி வேல்யூடா அப்படின்ட்டு, இந்த பொருளோட ரேட் இப்படி, இந்த மாதிரி இதோட குவாலிட்டி, இதோட தரம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதனால என்னமோ கம்பெனியோட சீக்ரெட் போயிடுறது வச்சுருது. கம்பெனி வளர்கிறது வைக்கிறது அது தனிப்பட்ட விஷயம். அதில் சீக்ரெட்லாம் இந்த பொருட்களை நம்ம ஃபார் த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை சொல்லுறதுல சீக்ரெட்ஸ் போகிறது கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டிசைனிங்கில் இருக்கும். அதுக்கான விஷயங்களை சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம கூட வேலை பார்க்கவங்களுக்கும் அதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது. எல்லோரும் நேரத்துலையுமே ஞாபகத்தோடு இருக்க மாட்டாங்க. எனக்கே இப்போ எடுத்துக்கோங்க, தெரிஞ்ச விஷயந்தாங்க, ஆனால் அந்த ப்ராடக்ட் திடீர்னு மறந்துடும். உடனே பக்கத்தில் என்ன இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்பேன். உடனே அவங்க ஞாபகப்படுத்திக்கும், அப்போ அதான் சரி தெரிஞ்சுட்டேன் எடுத்துக்கேன். ஏன்னா எல்லாருமே நேரமும் அனலைசிங் மைண்ட்லேயே, அதாவது ஒரே விஷயத்துக்குள்ளே டாப்பிக்குள்ளேயே மைண்டு ரன் ஆகிட்டு இருக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே அவங்கவுங்களுக்கு 1008 பிரெயினபிள் ஒர்க்கிங் சிஸ்டத்தில் சொல்லப்போனால் அவங்களுக்கு 1008 கஷ்டங்கள் இருக்கும், 1008 சிந்தனைகள், 1008 பிரச்சனைகளும் 1008 இருக்கும். அந்த இதில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒர்க்கபிள் சிஸ்டத்தையும் கரெக்டாக ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தெரியாத கூட கேட்டு தெரிஞ்ச ப்ராடக்ட்டே எத்தனை நாட்டி மறந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கே போர் அடித்தாலும் எனக்கு சொல்லணும், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது, எல்லா வேலையும் சேர்த்து போட்டு பார்க்குறனால அது ஒன்று. எல்லாருக்குமே அதே மாதிரி தான், எல்லா மனிதனுக்கும் குடும்ப சூழ்நிலை, குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், எல்லா மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் எல்லா சிந்தனைகளும் அதில் ப்ராப்ளமாக இருக்கும். அதையும் சரி பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஓகேவா? இது எதுக்காக சொல்லணும்னா, தீஸ் அனலைசிங் சிஸ்டம்ஸ், இந்த ஏஐ டெக்னாலஜிக்கெலாம் அப்படி தான். அனலைசிங் சிஸ்டம் எல்லோரும் ஒரே நேரத்தில் பல கேள்விகளை ஒரே இடத்துல மொத்தமாக கேட்கும்போது அனலைசிங் பண்ணி அது கொடுக்கறதுக்குள்ளேயும் நீ எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது, ஒவ்வொரு ஃபைலாக அது ரன் ஆகும். அப்படிங்கும்போது டிஃபிகல்ட் டு ப்ராப்ளம் ஆகாத அளவுக்கு கொண்டு போகக்கூடியதான் இந்த விஷயம். சரி, இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன். ஹாவ் எ நைஸ் டே. குட் மார்னிங்.